முதல்ல அண்ணாமலை அவர்களுக்கு சட்டமன்ற எலெக்ஷனில் கலந்து கொள்றதுல விருப்பம் இல்லை. முதல் தகவல் அதுதான். குறைஞ்சபட்சம் ஒரு 10 எம்எல்ஏ ஜெயிச்சு அந்த 10 எம்எல்ஏ வந்து தலைவனாக வந்து அண்ணாமலை ரெப்ரசன்ட் பண்ணி சட்டமன்றத்துக்குள்ள போகணுன்றது பிஜேபியோட விருப்பம், தலைமையினுடைய விருப்பம். ஆமாம், தலைமையுடைய விருப்பம். அண்ணாமலை அவர்களுக்கு அதில் துளியும் விருப்பம் இல்லை. அண்ணாமலையை மாற்றி விடாதீர்கள் என்று கோரிக்கை வைத்தது யாருனாக்கா திமுக. 2024 நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு பிறகு திமுக என்ற ஒரு கட்சியே இருக்காதுன்னு சொன்னீங்க. அண்ணாமலை நினைச்சாரா நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கலாங்கிறாங்க, அவ்வளோ சோர்ஸ் இருக்குன்றாங்க அவர்கிட்ட. பிஜேபியில் ஒரு கட்சியை வந்து திரும்பி பார்த்தது அண்ணாமலை வருகைக்கு பின்றது தான் யதார்த்தமான உண்மை. மாநில தலைவராக தொடரப்போல, கௌரவ தலைவராக தொடர, மாநில தலைவராக வேற நபரை போட்டு ஒரு காய் நகர்த்தக்கூடிய வேலையை பார்ப்பாங்க. நம்ம வந்து நயினாரா தான் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனால் யாரை கொண்டு வந்தாலும் இவங்க எல்லாத்தையுமே மேலேருந்து பொம்மை மாதிரி நூல் பொம்மை மாதிரி கைப்பிடிச்சி ஆற்றக்கூடிய ஆள் யாராக இருப்பான்னா அண்ணாமலை இருப்பாங்க. எடப்பாடி அவ்வளோ சாதாரணமாக யோசிக்காதீங்க. சசிகலா இத்தனை வருஷம் ஜெயலலிதா கூட நபரை தூக்கி வெளியடிச்சிட்டாரு. 3 முறை சிஎம் வந்தார் சார். அதுவும் ஜெயலலிதா அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட நபர், ஜெயலலிதாவால் புகழப்பட்ட நபர். ஒரு ஆள்கிட்ட பதவியை கொடுத்து திரும்பி கேட்டால் கொடுக்கவே மாட்டான் யாராக இருந்தாலும். ஆனால் இவர் கொடுத்தாருன்னு சொல்லி புகழ்ந்துருக்காங்க. அந்த நபரை வந்து இன்றைக்கி எங்கே கொண்டு பேசிருக்காரு? ஒரு பலாப்பழத்துக்குள்ளே சுருக்கி தூக்கி வெளியே போட்டார். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் சார் அவர்கள். வணக்கம். வணக்கம். பாஜகவில் குறிப்பா அண்ணாமலை அவர்கள் தலைவராக அறிவிக்கப்படுவார் அப்படின்னு கடந்த சில மாதங்களாக அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. பாஜகவிலும் பெரும்பான்மையானவங்க சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா ஒரு தரப்புல இருந்து அவர் மாற்றப்படணும்னு மூத்த நிர்வாகிகள்லாம் விருப்பப்பட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இன்னமும் கூட யார் தலைவர் அப்படிங்கிறது பெரிய ஒரு பேசுபொருளாகவே இருக்கிறது. பாஜகவில் யார் தலைவராக வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல அண்ணாமலை அவர்களுக்கு சட்டமன்ற எலெக்ஷனில் கலந்து கொள்றதுல விருப்பம் இல்லை. முதல் தகவல் அதுதான். அண்ணாமலை அவர்கள் இப்போது அதிமுகவோடு பிஜேபி அலையன்ஸ் வைக்கும் பொழுது ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதிமுக, பிஜேபி, டிடிவி தினகரன் இருக்கார், ஓபிஎஸ் இருக்கார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஐஜேகே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஜிகே வாசன் அவங்க கட்சி போல பல கட்சிகள் இருக்குது. ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு பாமக, தேமுதிக வந்துடும். அப்போது இவ்வளோ பெரிய கட்டமைப்பு இருக்கும் பொழுது ஒரு ஓட் பேங்கிங் சாலிடாக நமக்கு கிடைக்கும். சிறுபான்மை ஓட்டை பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா சிறுபான்மை போன வாட்டியும் ஓட்டு போடல, இந்த வாட்டியும் போட போகிறதில்ல, அதனால் நமக்கு அது பிரச்சனை கிடையாது அப்படின்ட்டு அண்ணாமலையை இந்த முறை அவர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கனாக்கா, இந்த கூட்டணி நின்று பிஜேபி ஒரு பெருவாரியான ஒரு வெற்றி பெற்று குறைஞ்சபட்சம் ஒரு 10 எம்எல்ஏ ஜெயிச்சு அந்த 10 எம்எல்ஏ வந்து தலைவனாக வந்து அண்ணாமலை ரெப்ரசன்ட் பண்ணி சட்டமன்றத்துக்குள்ளே போகணுன்றது பிஜேபியோட விருப்பம், தலைமையினுடைய விருப்பம். ஆமாம், தலைமையோடைய விருப்பம். அண்ணாமலை அவர்களுக்கு அதில் துளியும் விருப்பம் இல்லை. சட்டமன்றத்துக்குள்ளே நான் போகிறதுக்கு என்ன விருப்பம் இல்லை. எனக்கு வந்து அவர் கேட்கக்கூடியது மத்தியில் ஒரு பதவி. ஸோ மத்தியில் பதவி வாங்கணும்னா இங்கே இருந்துக்கிட்டு பதவி வாங்க முடியாதும் போது அண்ணாமலை அவர்களுக்கு முதல்ல வந்து இந்த பதவி நீடிப்பதில் விருப்பம் இல்லை என்பதுதான் முதல் தகவல். ரெண்டாவது, அண்ணாமலையை மாற்றி விடாதீர்கள் என்று கோரிக்கை வைத்தது யாருனாக்கா திமுக. திமுக தான் அந்த கோரிக்கை. எஸ், அண்ணாமலையை மாற்றி விட விசித்திரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு. நீங்கள் டிஎம்கே நீங்கள் டெல்லிக்கு போய் பாருங்கள், 2 ஃபைல் இருக்கும். அமித்ஷாவுடைய டேபிளில் 2 ஃபைல் இருக்கும். அந்த டேபிள் கீழே பாருங்கள், யார் குத்த வச்சு உட்காந்துருப்பான்னு உங்களுக்கு தெரியும். அதிமுக அதிகமாக இருக்கா, திமுக அதிகமாக குத்த வச்சு உட்காந்துருப்பான். இவர்களுக்கு திமுகவை இங்கே பேராபத்து வரும் பொழுதெல்லாம் திமுகவை காப்பாற்றக்கூடிய ஆபத் பாண்டவனாகத்தான் அண்ணாமலை இருந்திருக்கிறான்றதான் நிதர்சனமாக உண்மை. நீங்கள் சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டு தான் இருக்கட்டும், ஒவ்வொரு பிரச்சனைக்குமே வந்து அவர் எப்படி டைவர்டிக் பாலிடிக்ஸ் பண்ணி இவர்களை காப்பாற்றினார்கள். நீங்கள் ரெண்டாவது வந்து எவ்வளோ பெரிய வந்து நீங்கள் நல்லா வச்சு பாருங்கள், அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2, 3 வெளியிட்டாரா, அதில் எவ்வளோ பெரிய தாக்கம் ஏற்படும், எவ்வளோ பெரிய கைதுகள் ஏற்படும் எதிர்பார்க்கப்பட்டது. எதுவுமே நடக்கல. பெரிய அளவிலான எதிர்பார்ப்பு இன்னைக்கும் கூட கேள்விகளாக வைக்கப்படுது. நீங்கள் ஃபைல் ஷூட்டிங்க என்ன நடந்துச்சு? ஏன் இப்போ செந்தில் பாலாஜி வழக்கு முதல்வர் வரைக்கும் கைதுபடுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செஞ்சது ரொம்ப சொற்பமான அமௌண்ட், இது பெரிய அமௌண்ட்டு. அழகாக செஞ்சு ஆட்சியை கலைச்சி விட்டு நீங்கள் பிஜேபி செஞ்சதையோ அண்ணாமலை சொன்ன வார்த்தையும் மோடி சொன்ன வார்த்தையும் சொல்லி ஞாபகப்படுத்துகிறேன். 2024 நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு பிறகு திமுக என்ற ஒரு கட்சியே இருக்காதுன்னு சொன்னீங்க. இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் பொழுது உங்களுக்கு இவ்வளவு ஆப்ஷன்ஸ் கையில் இருந்தும் நீங்கள் ஏன் ஆட்சியை கலைக்கலை, ஏன் யாரையும் அரெஸ்ட் பண்ணலை? நல்லா உங்களுக்கு விஷயம் புரியுதா? எவ்வளோ ஒரு இணக்கமான ஒரு போக்கு திமுக வந்து பிஜேபியிடம் கொண்டு போயிருக்குனாக்கா, இவர்கள் தேவைக்காக இவர்கள் ஆட்சியையும் அதிகாரத்தையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக எதை வேண்டுமானாலும், எந்த கொள்கையும், எந்த சித்தாந்தத்தையும், எந்த மக்கள் வளத்தையும் நலத்தையும் விட்டுக் கொடுப்பதற்கு திமுக தயார். எல்லாத்தையும் திரைமறைவில் பின்னாடி தான் விட்டு கொடுப்பாங்க. முன்னாடி ஒரு போராட்டம், முன்னாடி போராட்டன்றதெல்லாம் முன்னாடி, இப்போ கிடையாது. இப்போ அதுவும் கிடையாது. இப்போ வந்து என்றைக்கு ராமேஸ்வரத்துக்கு மோடி வரான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மசூதியில் அல்லாஹுக்கும்ன்ற வார்த்தையை திமுக அரசாங்கம் இருக்கும் பொழுது மூடுறாங்கன்னும் பொழுதே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இத்தனைக்கு அங்கே யார் எம்எல்ஏ இருக்கிறாரு, எம்பியாக இருக்கிறாரு? நவாஸ்கனி, ஒரு இஸ்லாமிய
நவாஸ்குன்றம் விஷயத்துல கூட அவர் பெரிய ரோல் பிளே. நவாஸ் கனி, கனிமொழி 2 பேருமே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த கனின்னு வருதா, இவங்கெல்லாம் நமக்கு எதாவது பிரயோஜனப்பட்டிருக்காங்களா? எதுவுமே பிரயோஜனப்பட மாட்டாங்க. 2 3வது, அண்ணாமலையை மாற்றாமல் இருக்க வேண்டும் என்பது இவங்க கோரிக்கை. அண்ணாமலைக்கு நான் நீடித்தால் நான் எந்த மாதிரியான சித்தாந்தத்தில் பயணிக்கணுமோ அதில் தான் நான் பயணிப்பேன்றதில் அவர் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போது இங்கு பிஜேபி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கு, அதிமுக இல்லாமல் நமக்கு இந்த 4 சீட்டு கூட கிடச்சிருக்காதுன்றது அவங்க நல்லா தெரியும். அதிமுக இல்லாமல் தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம வேறுண்ட முடியாதுன்றது நல்லா தெரியும். அப்போது அதிமுகவை தன்வசப்படுத்தணும்னாக்கா அண்ணாமலை தான் இடைஞ்சலாக நெடலாக இருக்காருன்னும் பொழுது அண்ணாமலைகிட்ட இப்போ சொன்ன விஷயமே பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக எதுவுமே செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இப்போ அண்ணாமலையோட துணிலாம் நீங்கள் பார்க்கணும். எடப்பாடியை புகழ்ந்து 2 பேட்டி கொடுத்தலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படின்னும் பொழுது அவர் சாஃப்ட் கார்னருக்கு மாறுறாரு. ஆனால் நம்ம இதே மாதிரி ட்ராவல் பண்ணால் நம்ம என்ன மாதிரி நம்மளுடைய எதிர்காலம் இருக்கும்போது ஒரு கேள்விக்குறி. ஆனால் அண்ணாமலை நினைச்சாரா நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கலாங்கிறாங்க. அவ்வளோ சோர்ஸ் இருக்குன்றாங்க அவர்கிட்ட. அவ்வளோ ஃபண்ட் சோர்ஸ், அவ்வளோ நபரை வந்து உருவாக்கி வச்சிருக்காரு. இதுதான் பிஜேபி இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு மிகப்பெரிய பொறாமை ஏற்படுத்திருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் தான் தலைவராக இருந்தோம். ஏன் அப்போ வந்த காலத்துக்குள்ளே எப்படி அவ்வளோ பெரிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சி, மிகப்பெரிய ரீச்சு, மக்கள் வந்து உங்களை வந்து பிஜேபின்னு ஒரு கட்சியை வந்து திரும்பி பார்த்தது அண்ணாமலை வருகைக்கு பின்றது தான் யதார்த்தமான உண்மை. அண்ணாமலை வருகை தமிழிசை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க, இல்லைன்னு சொல்லலாம். அதை விட 10 மடங்கு தாக்கத்தை அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் ஏற்படுத்தி ரொம்ப எல்லா இடத்துலையும் பிஜேபியுடைய கொடியை போட்டுட்டு எல்லா இடத்துலையும் போஸ்ட் அடித்து அவர்கள் கொண்டு போகக்கூடிய வேலையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2வது, இதில் நம்ம எதற்காக திமுக வந்து பிஜேபியிடம் சரணடைந்திருக்கிறது என்னன்னு செய்துனாக்கா, ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் மிக பிரம்மாண்டமாக வளர்ந்திருக்கிறது என்பதை அந்த கட்சியினுடைய தலைவர் சொல்கிறாரு அவங்களுடைய மாநாட்டில். பிற மாநிலங்களில் ஆர்எஸ்எஸ் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறதோ அதே போல் வந்து தமிழ்நாட்டில் மிக பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கிறது. எப்படி ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் பிரம்மாண்டமாக வளரும் திமுக ஆட்சியில் சொல்லுங்கள்? இவ்வளவு இந்த 4 ஆண்டுகள் தான் எத்தனைக்கு ஆட்சியில் இருந்திருக்காங்க. 10 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி 4 வருஷத்துல தான் இவ்வளோ பிரம்மாண்டமான வளர்ச்சின்னு அவர் சொல்கிறாரு. மோகன் பாகவத் பேசியிருக்கிறாரு. அப்போது அவர் இவ்வளோ தெளிவாக சொல்லும்போது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ எந்த மாதிரியான கோட்பாடு போகுது. அப்போ இப்போ புரியுது அவங்களுக்கு அண்ணாமலையை மாற்றக்கூடாதுன்னு ஏன் திமுக சொல்கிறாங்கன்ட்டு. இப்போ இந்த பேரம் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, எனக்கு மத்தியில் ஒரு பதவியை கொடுத்துருங்க, தலைவராக நான் இது என்ன சொல்கிறது கௌரவ தலைவர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பதவி கொடுத்தாக்கா இதை நான் வந்து கண்காணித்து வழிநடத்தி இந்த எலெக்ஷன் போகிற வரைக்கும். ஏன்னா அண்ணாமலை இல்லாமல் அடுத்து ஒரு ஆள் உள்ள வந்து பிஜேபியை ரொம்ப அக்ரெசிவாக ரொம்ப ஃபோக்கஸ்டாக வச்சுக்க முடியுமான்றது ஒரு கேள்வி. ஏன்னா அண்ணாமலை வந்து லண்டனுக்கு போன பிறகு பார்த்தீங்கன்னாக்கா எச் ராஜா தலைமையில் ஒரு குழு போட்டாலுமே தவிர பெரிய எந்த இம்பாக்டுமே இங்கே ஏற்படலன்றது நிதர்சனமான உண்மை. அப்போது பிஜேபிக்கு அண்ணாமலை தேவைப்படுகிறார், அதிமுகவிற்கு அண்ணாமலை தலையிடாமல் இருக்கணும், திமுகவிற்கு அண்ணாமலை தேவை. இப்போ இதில் என்ன நடக்கும்? திமுகவுக்கு பலமாக போக வாய்ப்பு இருக்குது. இப்போது அண்ணாமலையை வச்சுக்கலாமா வேணாமான்றதை எவ்வளோ பெரிய ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு வராங்க பாருங்கள். ஓகே, திரும்பி மாநில தலைவராக தொடர விடுறதுக்கு அண்ணாமலைக்கு விருப்பம் இல்லை. ஆனால் கௌரவ தலைவராக என்ன கொடுத்துருங்க, இதுலேருந்து நான் விளைக்கிறேன். இப்போ அதிமுக பிஜேபியோட அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆகுது. திமுகவுக்கு தேவைப்படக்கூடிய சில குரலை வித்தியெல்லாம் இங்கே காட்டணும், அவங்கள காப்பாற்றணுனாக்கா அண்ணாமலை தேவைன்னும் பொழுது கௌரவ தலைவராக போட்டுட்டு ஒரு வேலை செய்யணும். அதே சமயத்தில் நான் ரொம்ப நாளைக்கு இந்த கௌரவ போஸ்ட்லாம் இருக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது. எனக்கு 1 வருஷம்னாலும் சரி மத்திய அமைச்சர் பதவி கொடுங்க. அதற்கு பிறகு பை எலெக்ஷன் வராமையாக போயிடும், அலைன்ஸ்லாம் வச்சுருப்பீங்கள்ல, அப்போ தேவைப்படால் நான் சட்டமன்றத்தில் நின்று ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா உள்ளே போய்க்கலாம். பட் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு கேபினெட் மினிஸ்டராக இருக்கணுன்றது தான் அவருடைய கோரிக்கை. இதற்காகத்தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஒரு பெரிய ஒரு கிராஃப் லெவலில் கொண்டு போய் அண்ணாமலை சேர்த்துருக்கிறாரு டெல்லியில். என்னன்னாக்கா பிஜேபியோடைய கிராஃப் என்ன மாதிரி இருந்துச்சு நான் வரதுக்கு முன்னாடி, பிஜேபியோட கிராஃப் எவ்வளோ வளர்ந்துருக்கு, எவ்வளோ பேர் கட்சிக்குள்ளே வந்திருக்காங்க, எவ்வளோ பேசும் பொருளாமல் இருக்குது, எவ்வளோ வந்து ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க, எவ்வளோ பெரிய ஒரு பதிவு போட்ட இம்பாக்ட் ஏற்படுது, நான் ஒரு விஷயத்தை செஞ்ச எந்தளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுது. அண்ணாமலை எதற்காக வந்து எல்லா மாநிலத்திலையும் பிரச்சாரத்தை கூட்டு போகிறாங்கன்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஐபிஎஸ் அதிகாரி எதற்காக ரிசைன் பண்ணிட்டு இங்கே உள்ளே வர வச்சாங்க, அப்போ அந்தளவுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து அண்ணாமலை கையாளுவான்ற ஒரு யுக்தி அவருக்கு புரிஞ்சிருக்கான ஒரு மேட்டர் பொழுது அண்ணாமலை தேவை பிஜேபிக்கு. அதனால வந்து பிஜேபியிலேருந்து அவ்வளோ சீக்கிரம் மாற்ற போவது கிடையாது. ஆனால் கௌரவ மாநிலத்துக்கா இல்லை மத்தியத்துக்கான்ற ஒரு விஷயம் மொத்தத்துக்கு அண்ணாமலை பிஜேபி தேவை. ஆனால் அண்ணாமலைக்கு தேவை மத்தியில் போகணும். ஓகே, பட் இங்கே மாநிலத்தில் ஒரு கௌரவ தலைவராகத்தான் அண்ணாமலை அடுத்து போட போகிறாங்கன்றது தான் அண்மை தகவல். அவர் வந்து மாநில தலைவராக தொடர போடல, கௌரவ தலைவராக தொடர, மாநில தலைவராக வேறு நபரை போட்டு ஒரு காய் நகர்த்தக்கூடிய வேலையை பார்ப்பாங்க. எப்படி பார்த்தாலும் இதில் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருடைய விஷயத்தையும் திருப்திப்படுத்த முடியும். கௌரவ தலைவராக போடும்பொழுது அண்ணாமலை எல்லாத்தையுமே வழிகாட்டுவார். அப்போ திமுக ஒரு பிரச்சனை அவர் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு காப்பாற்றுவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது.
அதே மாதிரி அதிமுக எடப்பாடிக்கும் தடங்களே கிடையாது. இங்கே தலைவன்றது வேற ஆள் தான், நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் மாற்றிட்டோம்ல, வாங்க கூட்டணிக்குன்னு சொல்லி கூட்டு போயிடுவாங்க பொழுது அடுத்த கட்டமாக அண்ணாமலை கௌரவ தலைவர் தான். இப்படிதான் நடக்க போது. புதிய தலைவர் விரைவில் வருவார். புதிய தலைவர் பட்டியலில் நயனார் நாகேந்திரன் உட்பட பல பேர் இருந்தது. எனக்கு ஒரு தகவல் கிடைத்தது, திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆளுநராக கூட இருக்காரு, ஏதோ அவர் கூட அந்த பட்டியலில் இருக்காரு, கொஞ்சம் அதிமுக கூட ஸ்மூத்தாக டிராவல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. கட்சி சார்ந்து அது மாதிரியான வாய்ப்பு இருக்காது. சிபி ராதாகிருஷ்ணன் ஏன்னா யாருமே அவர் பேர் சொல்லலை, ஒரு முக்கிய தலைவர் மட்டும் அது சொன்னார், அதனால கேட்குறேன். நீங்கள் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். சிபி ராதாகிருஷ்ணன் கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்வில் கலந்துக்கிட்டார் கவர்னர் ஆன பிறகு. அந்த நிகழ்வில் வானதி சீனிவாசன் கலந்துக்கிட்டாங்க, எஸ்பி வேலுமணி கலந்துக்கிட்டார். ஓகே, அதிமுக இப்போது எஸ்பி வேலுமணி அதிமுகவில் உங்களுக்கு எடப்பாடிக்கு அடுத்து அவர் தானே உங்களுக்கு தெரியும். வானதி சீனிவாசன் என்னவா இருக்காங்க, பிஜேபியுடைய சட்டமன்ற உறுப்பினராக. சட்டமன்ற அந்த இடத்துல சிபி ராதாகிருஷ்ணன் சொல்கிறார், வானதி சொன்ன வார்த்தை சொல்கிறேன், வானதி கோயம்புத்தூரில் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்ம வந்து பயங்கரமாக இருக்கணும்னாக்கா நீ எஸ்பி வேலுமணியை அனுசரித்து போய்க்க, நீ எஸ்பி வேலுமணிட்டு இணக்கமான ஒரு போக்கு கையாண்டுக்கோ, அப்போ தான் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். எம்எல்ஏ ஆகிட்டாலாம் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது, இங்கே அங்கே வந்து அவருடைய கோட்டை இது அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறாரு. அப்போது இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இணக்கமான ஒரு போக்கு நீங்கள் பார்க்குறீங்கல்ல. அப்போ அப்படி இருக்கும் பொழுது ரெண்டாவது விஷயம், மறுபடியும் ஒரு ஆளுநராக்கக்கூடிய நபரை மத்தியில் இங்கே மத்திய அரசாங்கம் வந்து பிஜேபியோட தலைவராக போடுவதற்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க. புதிதாக ஒரு நபரை கொடுக்கறது தான் விருப்பப்படுறாங்க. நயினாருக்கு இங்கே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குனாலுமே நயினாரை முழுதாக நம்பியும் கொடுப்பதற்கு யோசிக்கிறாங்களாம். ஓகே, என்ன இருந்தாலும் அதிமுகக்காரு ஏதாவது உள்ளடி வேலை பார்த்துட்டானா என்ன செய்யறதுன்னு ஒரு பயம். அப்போ அந்த இடத்துல நம்பிக்கைக்குரிய ஆளாக வானதி சீனிவாசனை பார்க்குறாங்க. ஆனால் ஒரு சில பேரை ரெஃபர் பண்ணும்போது அண்ணாமலை இவங்கெல்லாம் வேணான்னு இன்ட்டு பண்ணியிருக்காரு, டிக் பண்ண எல்லாத்தையும். ஓகே, இவங்கெல்லாம் இப்போ இந்த கருப்பு முருகானதுன்றாங்க, எச் ராஜான்றாங்க, இவங்கெல்லாம் வந்து லிஸ்ட்லேயே கிடையாது. இவங்கெல்லாம் வந்து லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க, இவங்க யாருமே வேணான்ட்டு. இப்போ நயினாரை கண்காணிக்க வானதியும் நயினார் வந்து அதிமுக கூட இணக்கமாக போக முடியும்னால இவங்க ஃபஸ்ட்டு சாய்ஸ். சிபிஆர் நிச்சயமாக வந்து மாநில தலைவராக வந்து அவங்கள கொண்டு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் ஆனால் நயினார் நாகேந்திரன் மேலே வந்து இவ்வளோ அலிகேஷன் இருக்குது, இவ்வளோ இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வேண்டாம். ஒரு கட்சி தலைவரானா என்ன செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி செல்வ பிறந்தகைகள் மீது வந்து காங்கிரஸ்லேருந்து 30 மாவட்ட செயலாளர்கள் அதிருப்தி தெரிவிச்சிருக்கிறாங்க. டெல்லி வரைக்கும் கொண்டு போய் ஃபைலை கொடுத்துருக்காங்க. இப்போ அவரை மாற்றணும்னு சொல்லி ஒரு பக்கம் கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க. நேற்று தினம் பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் கட்சியில் ஒரு பெரிய ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணி ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ண இடத்துல 30 மாவட்ட செயலாளர்கள் வரல. ஓகே, செல்வ பிறந்தகைகள் மீது அதிருப்தியில் வரவே கிடையாது. சரி, விருந்துக்கு தான் வரல, கூட்டத்துக்கு வருவாங்கன்னா கூட்டத்துக்கும் புறக்கணிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுபோல் வந்து ஒரு கட்சிக்குள்ளே ஒரு தலைவர் மீது வந்து எப்பயுமே கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் இருக்கும், ஒரு போட்டிகள் இருக்கணும் பொழுது நம்ம வந்து நயினாரா தான் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனால் யாரை கொண்டு வந்தாலும் இவங்க எல்லாத்தையுமே மேலேருந்து பொம்மை மாதிரி நூல் பொம்மை மாதிரி கைப்பிடிச்சி ஆற்றக்கூடிய ஆள் யாராக இருப்பான்னா அண்ணாமலையாக இருப்பாப்புல. அது மட்டும்தான் உறுதியாக தெரியுமே தவிர இவங்கெல்லாம் வந்து ஆப்ஷன் தான், பொம்மைகள் தானே, யாராக வேணா இருக்கட்டும். அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது ஏறக்குறைய உண்மை ஆயிடுச்சுன்னு நம்ம பார்க்கலாம். அமித்ஷா அவர்களே என்டிஏ தலைமையில் கூட்டணின்னு சொல்லிட்டாரு. இந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் கௌரவ தலைவர் அப்படின்னாலும் இங்கே டிடிவி தினகரன் ஒரு பக்கமும் ஓபிஎஸ் ஒரு பக்கமும் இருக்காங்க. அவங்க எப்படி இந்த அதிமுக கூட்டணியோடு எடப்பாடியோடு இணையிறது அப்படிங்கிறது சாத்தியமாகுமா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, வாய்ப்பு கிடையாது. அது எடப்பாடி அவர்கள் வந்து நீங்கள் 2 கோணத்தில் பார்க்கணும். இன்னைக்கு எல்லாருமே வந்து கூட்டணி அலையன்ஸ் ஆயிடுச்சு, அமித்ஷா ட்விட்டு போட்டார்லாம் சொல்கிறீங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி அதிமுகவிற்கு மிக மோசமான நெருக்கடியை ஏற்படுத்துகிறார்கள். குறிப்பாக கொடநாடு வழக்கு எடுக்கிறாங்க, பல அமைச்சர் மீது இருக்கக்கூடிய வழக்கெல்லாம் எடுக்கிறாங்க. ஏன் இபிஎஸ் அவர்கள் எலெக்ஷன் வரைக்கும் நம்ம இணக்கமாக போகிற மாதிரி போகலான்னு ஒரு டாக்டிக்ஸை கையாண்டிருக்கக்கூடாது? ஓகே, ஏன் லாஸ்ட் மினிட்ல வேறு மாதிரி கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்பு நடக்காதுன்னு நினைக்கிறேன். அது கடைசி நொடியில் கூட மாற வாய்ப்பு. எடப்பாடி அவ்வளோ சாதாரணமாக யோசிக்காதீங்க. சசிகலா இத்தனை வருஷம் ஜெயலலிதா கூட நபரை தூக்கி வெளியடிச்சிட்டாரு. 3 முறை சிஎம் வந்தார் சார். அதுவும் ஜெயலலிதா அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட நபர், ஜெயலலிதாவால் புகழப்பட்ட நபர். ஒரு ஆள்கிட்ட பதவியை கொடுத்துட்டு திரும்பி கேட்டால் கொடுக்கவே மாட்டான் யாராக இருந்தாலும். ஆனால் இவர் கொடுத்தாருன்னு சொல்லி புகழ்ந்துருக்காங்க. அந்த நபரை வந்து இன்றைக்கி எங்கே கொண்டு போய் வச்சிருக்காரு? ஒரு பலாப்பழத்துக்குள்ளே சுருக்கி தூக்கி வெளியே போட்டார். புரிஞ்சா உங்களுக்கு? டிடிவியை அடிச்சடியில் தனியாக கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டாப்புல. அப்போது நீங்கள் எடப்பாடியோடைய நுணுக்கமான ஒரு நகர்வை வந்து நீங்கள் வந்து கேல்குலேட்டிவ்லாம் இப்போ அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. அமித்ஷா ட்விட்டு போட்டான்றதுக்காக இது உறுதின்றையும் எடுத்துக்க முடியாது. இது ஒரு அரசியல் நகர்வாகவும் இருக்கலாம் பொழுது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா எடப்பாடி கொஞ்சம் டேஞ்சரஸ். எஸ், இபிஎஸ் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் எனி அதர் பொலிட்டிஷியன் அப்படி சொல்லிட முடியாது, பட் டேஞ்சரஸ். ஓகே, உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். அதற்கிடையில் என்னுடைய அரங்கிற்கு வந்து நிறைய தகவல்களை பகிர்ந்தீர்கள். என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி.